வணக்கம், வெல்கம் டு போர்பங்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பேக் டெஸ்டிங்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா அதை பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஓப்பன் பண்ணுறதில்ல. அது போக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம். ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கேன், பட் இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கும்போது ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி நான் ஓப்பன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி இருந்தது இப்போ வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் டேக்கு நான் இன்னும் வந்துட்டு 19th ஜூனோட வந்துட்டு நமக்கு நிற்கிது. நான் வந்துட்டு ஒவ்வொரு கேண்டலாக மூவ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம எந்தெந்த நோட்ஸை கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன பாசிபிள் நோட்ஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 19th முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு கேண்டலாக வந்துட்டு ஒவ்வொரு 5 minutes கேண்டலாக வந்துட்டு மூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ 20th ஜூன் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டாக போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டவுன் மூவே இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அசிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் போகிறதுக்கு இந்த மாதிரி 2 நோட்ஸ் வந்துட்டு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அது எதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பியும் இந்த லோவை கட் பண்ணுறான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இறங்கி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி இந்த லோவை கட் பண்ணி 5 minutes கேண்டில் இருக்கேன், இதை கட் பண்ணுறான். அப்போ நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு டவுன்லேயே தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோவை இன்னும் வந்துட்டு கட் பண்ணல. எனக்கு இங்கே ஒரு நோடு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி இதை கட் பண்ணோன்னா எனக்கு 2 பாசிபிள் நோடு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 பாசிபிள் நோடு வந்துட்டு இருக்குது. இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் இங்கே இது ஒரு நோட், இது ஒரு நோடு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக ரன் பண்ணி விட்டுட்டு ஓகே. இப்போ இதை நான் வந்துட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? எனக்கு இங்கே ஒன்று, இங்கே இறங்கி இங்கே போயிட்டு திருப்பி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த லோவை கட் பண்ணோன்னே தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு ரெஃபரன்ஸாக எடுப்பேன். ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ், இது வந்துட்டு செகண்ட் ரெஃபரன்ஸாக எடுப்பேன். செகண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு எனக்கு கீழே வந்துட்டு இது வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ க்ளீனாக வந்துட்டு 2 நோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஓப்பனோட ஹையும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இதாகிருக்கு. இப்போ எனக்கு ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரெண்ட் லைனுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, இப்படி போகணும் ஆக்சுவலாக. பட் இதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி ஆப்போசிட்டில் போயிருக்கு மார்க்கெட். அப்போ ஆப்போசிட்டில் போகணுன்னா எடுக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி போய் ஒரு கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனோன்னா அந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் எடுப்போம். உங்களுக்கு இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் வந்துட்டிங்கன்னா என்ட்ரி எடுப்போம் நம்ம. அப்போ கரெக்டாக நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துப்போம். 11 o'clock பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாட்டம், உங்களுக்கு இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கண்டினியூஸாக வந்துட்டு இந்த ஜோனுக்கே வரல ஸ்பாட்டு. ஸோ இந்த ஜோன் இல்லை, இன்னும் நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சின்ன ரிஸ்க் கூட இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா டைம் டிகே இருக்கும், கொஞ்சம் ஸ்டாப் அடிச்சிருவான். அதனால் கொஞ்சம் ஸ்டாப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அந்த மாதிரி ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிக்கோங்க பெர் டே. ட்ரெண்ட் லைன் வச்சு எடுக்கும்போது ஒரே ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதையவே நான் வந்துட்டு 11 o'clock கரெக்டாக இந்த 443,400 இந்த கேண்டில் 11 o'clock தான். இதை பிரேக், இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா எடுத்துருவேன். 410 பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் 40 அட் த மணி 43,400 கால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 o'clock இந்த கேண்டிலில் 217 ரூபா 219 ரூபா இருக்குது இந்த கேண்டில். எனக்கு இங்கே ஸ்டாப் வரும். ஸோ இதோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 219 180 ஆக்சுவலாக இது 200 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் டிஃபைன்டாக. ஓகேங்களா? 30 பாயிண்ட்னா 750 ரூபா ரிஸ்க் வரும். ஓகே, 217க்கு எடுத்தது எண்ட் ஆஃப் டேல 448.80 போயிருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வாங்குறதுக்கு 217 இன்ட்டு ஒரு லாட்க்கு 25 குவான்டிட்டி 5400 ரூபா. ரிட்டன் எவ்வளோனா 450 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 450 மைனஸ், ஸோ அவ்வளோ தூரம் பிடிக்க முடியாது. பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 233 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு லாட்டுக்கு 5800 ரூபா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 5000, ரிட்டனும் பார்த்தீங்கன்னா 5800. ஸோ பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எதுலேயுமே வராது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும்
இந்த பொட்டன்ஷியல் வராது. பட் கரெக்டாக ரிஸ்க்கை வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கங்க. 4 நாள் 5 நாள் ஸ்டாப் அடிப்பான் 750 750. ஸோ அதை தாங்கி நிற்கணும் நம்ம. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு பிடிக்க முடியும். இது வந்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸில். அடுத்து ஸ்டாக்ஸ், இன்னைக்கு நம்ம சில ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம். இந்த ஸ்டாக்ஸ் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம். இன்சிங்க், எம்ஃபசிஸ், ஓஎஃப்எஸ்எஸ், பஜாஜ் ஹோல்டிங், ஹனிவெல். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ ஹின்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு R3 அண்ட் S3க்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு இல்லை. அது பிரேக் அவுட் ஆனாலும் அடுத்த கேண்டில் இதை பிரேக் பண்ணணும், இது விற்கக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கல. எம்ஃபசிஸும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு அன்வான்டாக நமக்கு எடுத்து ஸ்டாப் அடிக்கிறதுக்கு என்ட்ரியே கொடுக்காம இருக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வீக் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனது சென்ட்ரல் 1873 தான் ஓப்பன் ஆகிருக்கு. டவுன் சைட் கொடுத்து பெருசாக வந்துட்டு போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீக் தான். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிற ஸ்டாக் வந்துட்டு நம்மளோட க்ரைட்டீரியா மீட் ஆனதான் இந்த மாதிரி, இல்லைன்னா மேலே கீழேயும் போய் நமக்கு அன்வான்டாக வந்துட்டு ஸ்டாப் அடிக்கும். அடுத்த ஓஎஃப்எஸ்எஸும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே இண்டிகேட்டரை நம்ம வந்துட்டு நம்பி இருக்கிறதுக்கு மல்டிபிள் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெப்பாசிட்டரியில் மேஜிக்கல் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்கேனர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேனரை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட இது அப்படிங்கிறத ஸ்கேனரோட லிங்க்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி என்ட்ரியே மார்னிங்கே பார்த்தேன். இந்த 4 ஸ்டாக்கும் வந்துட்டு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் டேஸ்லாம் நல்லா ரிஜெக்ஷன் நடந்து செல்லிங் ப்ரெஷரு. இப்போ 16ஆம் தேதி 19ஆம் தேதி, அதனால் அது இமீடியட்டாக பிரேக் பண்ணி பெரிய மொமெண்டம் கொடுக்காது. இது போனாலும் திருப்பி செல் ஆஃப் நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக இருந்தது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 5 to 6 ஸ்கேனரை நல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் டேவே நெக்ஸ்ட் டே வந்துட்டு நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற ஸ்டாக் எது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்கேனரை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நானும் இதில் பெஸ்ட்டாக வந்துட்டு எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.